அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுப்புக்குரிய மாய பிம்பம் எனும் தலைப்பின் கீழ் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றேன். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்மையைப் போல் தெரிந்தாலும் அது உண்மையாக இருப்பதில்லை. அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் மாய பிம்பம் என்று சொல்வார்கள். சிலர் நாம் நம்பக்கூடிய சொர்க்கம் நரகத்தையே மாய பிம்பம் என்று அழைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் அதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய நித்திய ஜீவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தே தீருவான் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு விதமான மாய பிம்பங்கள் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு, நாம் கையில் தவழக்கூடிய இந்த மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டால் கூட அது ஒரு விதமான மாய பிம்பம். இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே தரவுகளை பொறுத்துதான் உலகம் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் அதிகபட்சமாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சமீப காலத்தில் இருக்கும் என்றால் அது தரவுகள் தான். டேட்டா என சொல்லக்கூடிய அந்த தரவு தான் மிக முக்கியமான விஷயம் என்பதை இந்த உலகம் விளங்கி இருக்கின்றது. அந்த தரவுகள் கொண்ட எத்தனையோ விஷயங்களில் ஒன்றுதான் இது போன்ற தொழில்நுட்ப உபகரணங்கள். அது ஒரு சின்ன ஒரு வைரஸ் வந்துவிட்டால் கூட செயலிழந்து போகும். நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் நம்மை விட்டு ஒரு நிமிடத்தில் மறைந்து போகும். இப்போ இதுவெல்லாம் மாய பிம்பம் தான். நமக்கு உண்மை போல் காட்சி அளிக்கும், ஆனால் சற்று நிமிடங்களில் அது நம்மை விட்டு மறைந்து போகும். அப்படிப்பட்ட மாய பிம்பங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் பலவை ஹலாலாக இருக்கலாம், பல பிம்பங்கள் ஹராமாக இருக்கலாம். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மாய பிம்பம் என்ன தெரியுமா? இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு மாய பிம்பம், ஒரு குணம். அந்த குணம் எப்படிப்பட்ட குணம்? அது பார்ப்பதற்கு நன்மையை போன்றே ஒரு பிம்பத்தை கொடுக்கும், ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அது நன்மையாக இருக்காது, ஆக பெரிய தீமையாக இருக்கும். அது என்ன? அதுதான் முனாஃபிக்தனம், நயவஞ்சகம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு மாய பிம்பம். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கூட என்ன சொல்லி காட்டுகின்றான்? இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், முனாஃபிகீன்கள் உங்களிடம் வருகிறார்கள், என்ன சொல்லுவார்கள்? கால நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம். அதற்கு இறைவன் என்ன பதில் சொல்லுவான்? வல்லாஹு யஅலமு இன்னக ரசூலு, நீங்கள் இறைவனுடைய தூதர் என்று எனக்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நயவஞ்சர்கள், பொய்யர்களே என அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அல்லாஹ்வே சாட்சி கூறிட்டான். அந்த அளவிற்கு ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு குணம் இந்த நயவஞ்சகம். அப்ப இந்த ஒரு மாய பிம்பம் வெறுக்கக்கூடிய, இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு மாய பிம்பமாக இருப்பதனால்தான் நரகத்தினுடைய அடித்தட்டில் யார் இருப்பார்கள் என்று சொல்லப்படும் பொழுது நயவஞ்சகர்கள் இருப்பார்கள், முனாஃபிகீன்கள் இருப்பார்கள். அப்ப இதை சார்ந்த குணங்கள் நம்மில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அதிகம் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம், அதிகம் கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி. என்ன நபிமொழி? எப்படிப்பட்டவன் முனாஃபிக்கினாக இருப்பான்? ஆயத்தல் முனாஃபிகின் சலசூன், முனாஃபிக்கின்களுடைய அடையாளங்கள் மூன்றை வைத்து தெரிந்து கொள்ளலாம். என்ன அந்த மூன்று? இதா ஹத்தத் கதப வ இதா அவுத் மின் கான வ இதா வாயித அஹ்லஹ. நயவஞ்சகர்களின் அடையாளங்கள் மூன்று. எப்படிப்பட்ட மூன்று? பேசினால் பொய்யே பேசுவான், நம்பினால் துரோகம் செய்வான், வாக்களித்தால் மீறுவான். இந்த குணங்கள் ஒருவனிடம் இருந்தால் அவன் நயவஞ்சகன். அப்ப இந்த குணங்கள் இல்லாமல் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் தரவுகளுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த குணங்களை வைத்து நிறைய பண்புகளை பேசலாம். தரவுகள் சார்ந்த மூன்று விஷயங்களை பேசுவோம். நேரத்தை குறித்து தரவுகள் சார்ந்த மூன்று விஷயங்கள். தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நம்மை அதிகபட்சமாக தகவல்கள் வந்து சேருகின்றது. இந்த தகவல்களை வைத்து ஒருவன் முனாஃபிக்காக மாற முடியும். ஆமா, நாம் எழுந்திருத்தால், உறங்கினால் நம்மை தகவல்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. எதை எடுத்தாலும் எங்கு பார்த்தாலும் தகவல் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நோட்டிபிகேஷன், இந்த நோட்டிபிகேஷன், செய்தித்தாள்கள் எல்லாம் எட்டி கூட பார்க்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். ஏன்? என்னென்ன தகவல் தேவை உனக்கு கிடைக்கிறது, வா கேள் என்று கேட்கிறது. மனிதன் பதில் சொல்வதை போன்றே நான் உனக்கு பதில் சொல்வேன். சாட் ஜிபிடி என்றான், கிராக் என்றான். மனிதன் எப்படி உனக்கு பதில் சொல்வான்? ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? நீ தேடினா உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், ஒரு தகவல் வரும், அதை நீ படிச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி? மனுஷன்ட்ட பேசுற மாதிரியே பேசுப்பா. எனக்கு இது தெரியலையே, நான் என்ன பண்றது? கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு இந்த தகவலை நாங்கள் தருகிறோம் அப்படின்ட்டு எப்படி ஒரு நல்ல மனிதன் உங்களிடம் பதில் சொல்வானோ, ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி பதில் சொல்வானோ, அதை போன்றே தரவுகளை தொகுத்து அழகான முறையில் தரக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த தகவல்களை வைத்து ஒருவன் முனாஃபிக்காக மாற முடியும். முதல் குணம் சொன்னோமே, பேசினால் பொய்யே பேசுவான், கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புவன், பொய்யன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, அதை ஒட்டி பார்த்தால் இந்த தகவல்களை வைத்து ஒருத்தன் முனாஃபிக்காக மாற முடியும். அப்ப இந்த குணம் கொண்டவர்களாம் இருக்கவே கூடாது. ஏன்? நாம் தகவல்களை பரப்புகிறோம், நிறைய தகவல்களை கேட்கிறோம், அந்த தகவல்களை பரப்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலகட்டத்தில் நாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும்? எக்காரணம் கொண்டும் தவறான தகவல்களை நாம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சாதாரணமான குற்றம் கிடையாது இது. இந்த தப்பான தகவல்களை பரப்புவது ஒரு முனாஃபிக்கினுடைய குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்முடைய தாயாராக இருக்கக்கூடிய உம்முல் மூமினாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மீது ஒருவர் அவதூறை பரப்பினார். ஒரு கூட்டம் அவதூறை பரப்பியது, அவருடைய கற்பை கலங்கப்படுத்தியது. அதை பற்றி பேசும்போது இறைவன் என்ன பேசுகிறான்? உங்கள் நாவுகளால் அதை பரப்பியதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிவில்லாததை உங்கள் வாய்களால் கூறினீர்கள், அதை லேசானதாகவும் எண்ணிக்கொண்டீர்கள். எவ்வளவு பெரிய அவதூறை! அறிவுக்கு எட்டல, இது சரியா தவறான்னு தெரியாது, நிச்சயமாக இது தவறாக இருக்கும் என்பதுதான் உள்ளம் கூட சொல்லும். ஏன்? உம்முல் மூமினீன் அவர்கள் மீது அவதூறு பரப்ப எப்படி உள்ளம் வந்தது? அறிவில்ல. அதுதான் நயவஞ்சகம், அதுதான் நயவஞ்சகம். பொய், உண்மையை போன்றே அந்த பொய்யை பரப்புவது. நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற செய்திகள் நம்மை வந்தடையும். இந்த மனித குலத்திற்கு நிறைய வந்தடையுது, அதுபோல் முஸ்லிம்களுக்கும் வந்தடையும். இன்னும் நம் மீது பரப்பக்கூடிய வெறுப்பு பிரச்சாரங்களுக்கான முழு ஆதாரம் என்ன? தவறான தகவல் தான். ஒரு தேசத்தையே அழிக்க முற்படுறானே, என்ன காரணம்? தவறான தகவல். இந்த பாலஸ்தீன் என்பது உங்களுக்குரிய தேசம் அல்ல, முஸ்லிம்களுக்குரிய தேசம் அல்ல, இது யூதர்களுக்குரிய தேசம், இது யூதருடைய புனித பூமி. யூதர்களும் முஸ்லிம்களும் அனைவரும் ஏக இறைவனை வணங்கக்கூடியவர்கள் தானே. உங்களுக்கு புனிதம் என்றால் எங்களுக்கும் புனிதம், எங்களுக்கு புனிதம் என்றால் உங்களுக்கும் புனிதம் என்று சாதாரண அறிவை வைத்து யோசித்து போதால் தெரியுமா இல்லையா? விளங்கல, அதுவும் விளங்கல. கவலைப்பட்டு, கஷ்டப்பட்டு, அல்லல் பட்டு, அசிங்கப்பட்டு, விரட்டி அடிக்கப்பட்ட போது கையை விரித்து இடத்தை கொடுத்தார்களே, அவர்களையே காலில் போட்டு மிதிக்க எப்படி வந்தது உள்ளம்? தவறான தகவல்கள் உள்ளத்தில் உண்மை என பதிந்து விட்டால், அந்த மாய பிம்பம் உண்மையாக பதிந்து விட்டால் எதையும் செய்ய துணியும். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. எந்த அளவிற்கு பதியும்? ஒரு பெருநாள் கொண்டாடுறாங்க மனிதர்கள், அவருடைய பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். கொண்டாட விடுவோம் விட முடியலையேங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது கண்களில் ரத்தம் சிந்தாத குறைதான். புத்தம்புடைய ஆடைகளில் சின்ன சின்ன குழந்தைகள் ரத்தமும் சகதியுமாக இருக்கும் போது நம்முடைய உள்ளம் பதறுது. இவ்வளவு பெரிய அட்டுழைகளை புரிய எங்கிருந்து வந்தது? தவறான தகவல்களை உண்மை என நம்பிய அந்த மிகப்பெரிய ஒரு கொடூரம். இப்ப இதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு தகவல் வருதா, சரி பார்ப்போம். இன்னைக்கு பேசப்படுகிற வக்ஃபு, இந்த இந்திய தேசத்தில் வக்ஃபுனுடைய நிலங்கள் நம்முடைய நிலங்கள். ஏன் அதை செய்ய முடியும்? அந்த RSS அஜெண்டாவா ஏன் இருக்கு? அவர்கள் எல்லாம் நம்மை ஆட்சி புரிந்தார்கள். ஆட்சி புரியும் போது நமக்குரிய எல்லா இடங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். அதை எடுத்துக்கொண்டு தங்களுடைய இடங்களாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதை எப்படியாவது பிடுங்கிவிட வேண்டும்.
எப்படி மசூதிகளை பிடுங்குகிறோமோ, எப்படி கோயில் என்று சொல்லி மசூதிகளை பிடுங்கிக் கொள்கிறோமோ, அதுபோன்று அவர்களுக்குரிய எந்த இடமும் இருக்கக்கூடாது என்ற வெறுப்பு பிரச்சாரம். அது கார்பரேட்டுக்கு போக போகுது என்பதெல்லாம் சில பேருக்கு தான் தெரியும். கீழே பரவலா என்ன நம்புறான், அந்த கேடர்னு வாங்களே என்ன நம்புறான், இது அவங்களுக்குரிய இடம் கிடையாது, அவங்க நம்மள்ட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாங்க. தப்பான தகவல். அப்போ ஒரு தவறான தகவல்கள் எங்க விட்டு போகுது, எதை வேண்டுமோ மனித குலத்தையே வெறுக்க வைக்கும். சக மனிதன் என்பதை பார்க்க வைக்காது. மனிதாபிமானத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துவிடும். அவர்கள் செத்து விட்டாலும் பரவாயில்லை, அது நான் எதை நம்புகிறேனோ அதை உண்மையாக்குவேன் என்ற அளவிற்கு அந்த வெறுப்பு ஒருவனை இட்டு செல்லும். பாரதூரமான விஷயம். இப்போ நமக்கு ஒரு தகவல் வருகிறதா, அதை சரி காண்போம். கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்பக்கூடிய பொய்யனாக நாம் இருக்கக்கூடாது என்பதை நம்முடைய உள்ளத்தில் சங்கல்பம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் மாய பிம்பத்தில் சிக்கிய துர்பாக்கியசாலியாகத்தான் நாம் மாறுவோம். அடுத்தது என்ன, இந்த தகவலை போன்ற இன்னொரு விஷயம் என்ன, ரகசியம். நம்மிடம் பல ரகசியங்கள் சொல்லப்படும். அந்த ரகசியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் அந்த ரகசியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும், தவறான தகவல்களை பரப்பியவர்களாகத்தான் ஆகும். நயவஞ்சகத்துக்குரிய குணம் கொண்டவர்களாகத்தான் ஆகும். எப்படி நயவஞ்சகக்கூடிய குணம், நம்பினால் மோசம் செய்வார்கள். முனாஃபிக்கினுடைய 3 குணத்தில் என்ன, பொய், கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புவன், பேசினால் பொய்யே பேசுவான், அது ஒண்ணா. அடுத்ததாக என்ன, நம்பிக்கைக்கு துரோகம் செய்வார்கள். இப்ப நம்மிடம் ஒருவர் ரகசியத்தை சொல்கின்றார் என்றால் எதை எதிர்பார்த்து சொல்றாரு, தன்னுடைய மனக்கவலையை சொல்லலாம், தன்னுடைய ஒரு கருத்தை, நம்முடைய கருத்தை கேட்பதற்காக தன்னுடைய அந்தரங்கத்தை சொல்லலாம். அதை எடுத்துக்கொண்டு பரப்புவது எவ்வளவு கேவலமான குணம். இதை மனிதர்கள் அதிகமாக செய்கிறார்கள். அதுவும் சமகால கட்டத்தில் எப்படி தகவலை பரப்புவது ரொம்ப இயல்பாக போயிடுச்சோ, அதுபோல் அவதூறுகளை பரப்புவதும் ரொம்ப இயல்பாக போயிடுச்சு. யார் மேல் வேண்டும் என்றாலும், எப்படிப்பட்ட ஒரு அவதூறை வேண்டும் என்றாலும் பரப்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இதை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கவே கூடாது. நாம் நிறைய செய்வோம். இந்த ரகசியம் பரப்பு முதல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை கூட பெரும்பாலும் செய்யறதில்லை. ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி சில சமயங்கள் யோசிப்போம். முட்டாள்தனமாக இருந்தால் பெரும்பாலும் ஏகத்துவாதிகள் நம்மள்ட்ட ஒரு வசனம், ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், 100 முறை நீ ஆயத்துல் குர்சியை படித்து விட்டால் சொர்க்கம் உனக்கு உறுதி, இதை 100 பேருக்கு பரப்பி விட்டால் உனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஒரு செய்தி வருதுன்னு வைங்க. நம்ம இதை நம்புவோமா? நம்மள அல்லாஹ் அந்த அளவிற்கு ஒரு தெளிவில் வைத்திருக்கின்றான், செய்ய மாட்டோம். ஆனால் அந்த ரகசியத்தை பேண்டது இருக்கே, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்முடைய வளர்ப்பை எப்படி இருக்கு, நம்ம வளர்ந்த விதமே எப்படி இருக்கு, நம்மள்ட்ட ஒரு தகவல் வந்துருச்சா அந்த தகவல்கள் நம்முடைய உள்ளத்தில் தங்காது, எப்படியாவது லீக் பண்ணிடணும். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம், நிறைய ஒரு வழிமுறைகள் யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இதுதான் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ரகசியம் நம்ம கிடைச்சிடுங்க, அதை எப்படி பரப்புன்னு உள்ள சொல்லுது, ஆனால் பரப்பிய குற்றம் இனிமேல் வரக்கூடாது. அப்ப எங்க போய் டீ கடையில் போய் உட்காந்து கேள்விப்பட்டேன், ஆனால் சொன்ன பிரச்சனையாயிடும். யார்கிட்ட சொன்னாரோ அவருடைய உள்ளம் அப்படியே திசை திருப்பப்படும். அவருக்கு அந்த கியூரியாசிட்டி அதிகமாயிடும். என்ன சொல்லுங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு சொல்லுங்க, நீ என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இல்லை நான் சொல்லக்கூடாது, இல்லை கண்டிப்பா நீங்க சொல்லிதான் ஆகணும். சரி, உன்கிட்ட மட்டும் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாத. ஃபர்ஸ்ட் செயின் வருதா அப்படி சொல்லுவார். அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த தகவல் அடுத்த நாள் வந்து பார்த்தா அனைவருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய தகவலாக மாறும். எதை அமானிதமாக ஒருவர் சொன்னாரோ அதை எப்படியெல்லாம் பரப்பக்கூடாதோ அப்படியெல்லாம் பரப்பக்கூடிய குணம் நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? இப்ப இந்த குணத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு சிறுவருங்க, எந்த ஒரு தகவல் என்றே தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இளம் வயதை கொண்ட ஒரு சிறுவர் எப்படி நடந்து கொள்கின்றார்? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றார். அவரும் ஒரு சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றார். அவரை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு வேலையை வாங்குகிறார். இது போன்ற ஒரு விஷயத்தை செய்து விட்டு நபி மொழியில் அவர் தான் சொல்றார் அந்த செய்தியை. அதில் கூட அவர் அந்த செய்தியை சொல்லலை. எனக்கு ஒரு வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள், அந்த வேலையை செய்து முடித்துவிட்டு நான் வந்தேன். முடித்துவிட்டு என் தாயாரிடம் வந்தேன். என் தாயார் உம்மு சுலைமிடம் இந்த தகவலை நான் சொன்னேன். அப்போது உம்மு சுலைம் அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்து விட்டு வந்தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு?
நீ ஒரு காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக செய்துவிட்டு வந்தாயே, என்ன காரியத்தை செய்துவிட்டு வந்தாய் என்று கேட்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்றாங்க, இது ரகசியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குமான ரகசியம், இது நான் சொல்ல மாட்டேன். இப்படி நம்மள்ட்ட நம்ம பசங்க வந்து சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன், என் ஃப்ரெண்டு சொன்னது. என்ன ஃப்ரெண்டு? என்ன ஃப்ரெண்டு? ஏன்ட்டே நீ சொல்ல மாட்டியா, அப்பா அம்மாட்டே நீ மறைப்பியா அப்படின்னு அடி உதைக்குள்ள போவோம். என்ன நீ மறைக்கிற, எதுக்கு மறைக்கிற? பாரதூரமான விஷயம், வேற ஏதாவது அவர் அழிவை நோக்கி செல்லக்கூடிய விஷயம், அது தனி. அவனுக்குள்ளார, அவனுடைய நண்பர்களுக்குள்ளார அவனுடைய கண்ணியத்தை காப்பாற்ற ஒரு கியூரியாசிட்டி அதிகமாக்க ஒரு ரகசியம் வைத்திருந்தால் அதை கூட நோண்டி எடுத்து விடுகிறது. சொல்லலைன்னா அடி பின்னிடும், யார்கிட்ட என்ன மறைக்கிற நீ என்று சிறுமிகளை திட்டக்கூடிய மக்கள் நாம். உம்மு சுலைம் இடத்துல என்ன பண்றாங்க, எக்காரணம் கொண்டும் அவங்க வற்புறுத்தவும் இல்லை, அதுக்கு அடுத்ததா ஒன்று சொல்றான் பாருங்க, எக்காரணம் கொண்டும் இதை யாரிடமும் சொல்லிவிடாதே. அவங்க என்னன்னு தெரியல, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய ஒரு ரகசிய செய்தி, அதை நீ எக்காரணம் கொண்டும் யாரிடமும் சொல்லிவிடாதே என்று சொல்ல முடிகிறது என்றால், இப்ப எப்படி அவங்களும் அதை விளங்கி வைத்திருக்கிறார்கள், அதே போன்று அவருடைய குழந்தைகளையும் வளர்க்கிறார்கள். இது போன்று நாமும் நம்முடைய உம்மத்தும் ஆக வேண்டும். நாம் ஒரு உலக வாழ்க்கையில் வாழும்போது எக்கச்சக்க, குறிப்பாக நட்பு வட்டாரத்தில், குடும்ப வட்டாரத்தில் பல்வேறு விதமான ரகசியங்கள் நம்மை நோக்கி வரும். அதை காரண காரியங்கள் இல்லாமல் மற்றவர்களிடம் சொல்லிவிடக்கூடாது. இந்த சிறுவனை விடுங்க, ஒரு பழமொழியே இருக்கு. என்ன பழமொழி? பெண்களிடம் ரகசியம் தங்காது. அதற்கு மாற்றமாக நடந்திருக்காங்க அந்த காலத்து பெண்கள், சஹாபிய பெண்மணிகள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வருகின்றார்கள். எப்போ தேடி வராங்க? படுத்த படுக்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்து அவங்கள பார்க்கறாங்க, அருகில் அமர்ந்து பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவிடம் ஒரு செய்தியை சொல்கிறார். சொன்னவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். இதை அங்க இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் மற்ற மனைவிமார்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னார், ஏன் இப்படி அழுகுறாருன்னு கேட்கணும். வந்த உடனே அவங்களுக்கு கியூரியாசிட்டி வந்துருச்சு. அடுத்ததாக இந்த அழுகையை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவிடம் சொல்கிறார். அவர்கள் புன்னகைக்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். இதை பார்த்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, வந்த உடனே, என்ன நீங்க ரகசியம் பேசிக்கிட்டீங்க, அப்பாவும் பொண்ணும் என்ன ரகசியம் பேசிக் கொண்டீர்கள், சொல்லக்கூடாதா? இது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் கூறிய ரகசியம், நான் சொல்ல மாட்டேன் என்று அந்த ரகசியத்தை கட்டி காத்தார்கள். அதற்கு பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். வஃபாத்தாகி விட்ட பின்பு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, இன்னும் அவங்களுக்கு அந்த எண்ணத்தில் அந்த நிகழ்வு அப்படியே ஆழமாக பதிந்திருக்கு, என்னவாக இருக்கும் என்று. என்மேல் நம்பிக்கை வைத்து நீ சொல்லு என்று கேட்கிறார்கள். அதற்காக ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்ல, ஒரு ரகசியம் சில சமயங்களில் ஒரு வரைமுறையோடு இருக்கும், ஒரு பவுண்டரியோடு இருக்கும். அந்த பவுண்டரிக்கு அப்புறம் சொல்லலாம். அதுல ஏன் ரகசியம் இருந்து, அந்த ரகசியம் என்ன செய்தி? அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பை மற்றவர்களிடம் சொல்லலனாலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நசியத் கொடுப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவிடம் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் மரணத்துக்குரிய அந்த செய்தி. அதை சொன்னால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்பதற்காக அதை மறைக்கிறாங்க. இப்போதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று ஆகிவிட்ட போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், முதலில் எனக்கு எப்பொழுதுமே வஹி என்பது ஒரு முறைதான் வரும், மாதத்திற்கு ஒரு முறைதான் வரும். இந்த முறை 2 முறை வந்தது. நான் என்ன எண்ணம் வைக்கிறேன் என்றால், இதுதான் என்னுடைய கடைசி காலம் என்று எண்ணம் வைக்கிறேன். நான் கூடிய விரைவில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிடப் போகின்றேன் என்பதை இந்த நிகழ்வு எனக்கு உணர்த்துகிறது. நீ உன்னுடைய ஈமானை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய உள்ளத்தை பலப்படுத்திக்கொள் என்று சொல்றாங்க. இதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், அடக்க முடியாமல் அழுகிறார்கள். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்றாங்க, நானும் மறுமைக்கு தான் போக போறேன், நீங்களும் மறுமைக்கு தான் வரப்போறீங்க. அங்க அந்த மறுமை உலகத்தில் நீங்கள் பெண்களுக்கான முன்னேற்றியாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அமைதியாகிறாங்க. அந்த செய்தி அவர்களை அமைதிப்படுத்துது. நம்மளும் மறுமைக்கு தானே போக போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போயிட போறாங்க? இந்த உலகத்தை விட்டு நாமெல்லாம் நித்தம் எதிர்பார்க்கும் சொர்க்கத்துக்கு தானே சென்றிருக்கிறார்கள், செல்ல போகிறார்கள்.
என்று அந்த சொர்க்கத்தில் எனக்கு ஒரு தரஜாவை நபிகள் நாயகம் தருகிறார்கள், அல்லாஹ் மூலியமாக தருகிறார்கள் என்பதை உணர்ந்தவுடன் அமைதியாகிறார்கள். இதுதான் நபிகள் நாயகம் என்னிடம் சொன்னது என்று ஆயிஷா இடத்திலும் சொல்கிறார்கள். அப்போ இது போன்ற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடம் ஒரு ரகசியம் சொல்லப்படுதா, அதை பேணுதலாக கட்டி காக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் பிறரிடம் பரப்பக்கூடிய நிகழ்வு நம்மிடம் வந்துவிடவே கூடாது. இதுவும் முனாஃபிக்கினுடைய குணம், நம்பினால் மோசம் செய்யக்கூடிய ஒரு குணம் இது என்பதை உணர்ந்து இந்த ரகசியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன, இந்த தகவலை குறித்தே இறுதியாக வாக்குறுதிகள். நம்மிடம் சிலர் வாக்குறுதி கொடுப்பாங்க, நாம் கொடுப்போம் சிலரிடம் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாக்குறுதியை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுவும் முனாஃபிக்குடைய குணம் தான். இப்போ இந்த வாக்குறுதியை பொறுத்தவரை எல்லாரும் எதை பேசுவாங்க, கடனை தான் பேசுவாங்க. கடன் வாங்கக்கூடியவர்கள் இத்தனை நாள் கொடுத்துருவோம் சொல்லி வாங்குவாங்க. பெரும்பாலும் பலவீனத்தினால் கொடுக்க முடியாமல் போகும். சிலர் வேணுமென்றே கொடுக்க மாட்டார்கள். அது பெரிய தலைப்பு. அந்த கடனை எப்படியெல்லாம் பேண வேண்டும், அந்த கடனை எப்படி திருப்ப கொடுக்க வேண்டும், முடியாவிட்டால் மன்னிப்பதில் என்ன நன்மைகள், அதெல்லாம் தனி. கடனை தாண்டி எத்தனையோ வாக்குறுதிகள் நாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய மனைவியிடம் வாக்குறுதி கொடுக்கின்றோம், நம்முடைய கணவனிடம் வாக்குறுதி கொடுக்கின்றோம், நம்முடைய குழந்தைகளிடம் வாக்குறுதி கொடுக்கின்றோம், நம் வாழக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அலுவலில் வாக்குறுதிகள் கொடுக்கின்றோம், இயக்கங்களில் வாக்குறுதி கொடுக்கின்றோம், அரசியல் கட்சிகளில் வாக்குறுதி கொடுக்கின்றோம். இப்போ இந்த வாக்குறுதியை முடிந்தவரை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன ஆனாலும் சரி, இந்த வாக்குறுதியை நான் மீற மாட்டேன், முடிந்தவரை அந்த வாக்குறுதியை கட்டி காப்பாற்றுவேன். ஏன் வாக்குறுதியை மீறுவது முனாஃபிக்கினுடைய குணம் என்று தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வாக்களித்தால் மீறக்கூடிய குணம் நயவஞ்சகனுடைய குணம். அந்த குணம் இல்லாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனைவிக்கு வாக்கு தரோமா, விளையாட்டாக சொல்றது வேற. மனைவி கணவன், கணவன் மனைவிடையே நிறைய விளையாட்டாக பேசிப்போம். ஆனால் அவர்கள் நம்பி ஒன்றை கேட்கின்றார்கள், நாமும் நிச்சயமாக செய்து விடுகின்றோம் என்று சொல்றோமா, முடிந்த அளவிற்கு முயற்சி எடுத்து செய்யணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வாக்குறுதியாக கொடுக்கணும். குழந்தைகள்கிட்ட கூட ஒரு குணமாகவே இது மாறி போகின்றது. அந்த சூழ்நிலையில் சமாளிப்பதற்காக நாம் என்ன செய்யறோம், கண்டிப்பா வாங்கி கொடுத்த, நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன். அவன் விரும்பத்தகாத ஒன்றை கேட்பான், அல்லது விரும்பக்கூடிய ஒன்றை கூட கேட்பான். ஆனால் பெரிய ஒரு பொருளாதாரம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில் சமாளிப்பதை எப்படி எடுத்துக்கிறாங்க, நாளைக்கு வாங்கி தரேன். இப்போ நாளைக்கு குழந்தை கேட்கும், கரெக்டாக ஞாபகம் வச்சு, நாளானைக்கு வாங்கி தரேன். நாளானைக்கு கேட்கும், அடுத்த நாள் என்று அந்த குழந்தையை ஏமாற்றத்தினுடைய உச்சத்திற்கே தள்ளி அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் 2 விஷயங்கள் பதியும். இதெல்லாம் சைக்காலஜி. என்ன 2 விஷயம்? நம்முடைய தந்தை நம்மிடம் நிச்சயமாக போய் தான் சொல்வார், அவர் எதை சொன்னாலும் நாம் நம்பக்கூடாது. எவ்வளவு பாரதூரமான செய்தி. அதே போன்று நாமும் மற்றவர்களை இது போன்று ஏமாற்றலாம். இந்த குணம் நம்மில் வரக்கூடாது. குழந்தைக்கு புரிய வைப்போம், இது காஸ்ட்லியான பொருள்ப்பா, அப்பாவுடைய சம்பாத்தியம் இவ்வளவுதான்ப்பா, வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, இப்போ இது உன்னுடைய மூளையில பல்வேறு விதமான விஷயங்களை செஞ்சு உனக்கே தீங்கு விளைவிச்சிரும்பா. மொபைல் போன் கேட்கறானா எடுத்து சொல்லணும், இந்த வயசுல மொபைல் போன் கூடாதுப்பா. இப்போ இது போன்ற அந்த தர்பியத் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ ஒழிய வாக்குறுதியை மீறக்கூடிய நிகழ்வாக மாற்றக்கூடாது. எந்த அளவிற்கு இந்த குணம் இருக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், பத்ரு போர்க்களம் அப்போ ஒரு சம்பவம். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க பத்ரு போர்க்களத்தில் பங்கு கொள்வதற்காக வராங்க. வரும்பொழுது குறைஷிகளை தாண்டி தான் வந்தாகணும். குறைஷிகளிடம் மாட்டிக்கொள்கிறார்கள். குறைஷிகளிடம் மாட்டிக்கொண்ட பின்பு அவர்கள் அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து வர வேண்டும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க. அவர்கள் நம்புவதாக இல்லை. நிச்சயமாக நீங்கள் பத்ரு போர்க்களத்துக்கு தான் போறீங்க, எங்களுக்கு தெரியும் என்று சொல்றாங்க. அவளும் கெஞ்சி கேட்கிறாங்க. சரி, இவ்வளவு கெஞ்சறாரே, ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சொல்லி, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் உங்களை அனுப்புகிறோம். அவங்க நம்புறாங்க பாருங்க. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டா அவன் தப்பு பண்ண மாட்டான் நம்புறாங்க. இப்போ நம்பி அவர்கள் அனுப்புறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்.
இது போன்று நான் அந்த இடத்தில் என்னை நானே மீட்டுக் கொள்வதற்காக பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன், வாக்குறுதியை அளித்து விட்டேன், அல்லாஹ் மீது ஆணையிட்டு ஒரு வாக்குறுதியை அளித்து விட்டேன். நான் இப்போ என்ன செய்வது? அல்லாஹ் மீது நீ கொடுத்த வாக்குறுதி வேறு எதையும் விட மகத்துவமானது. நீ போரிலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ அந்த வாக்குறுதியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பத்ரு போர்க்களத்தில் இந்த சஹாபி கலந்துக்கல. எவ்வளவு முக்கியம் பாருங்க வாக்குறுதி. எப்படிப்பட்ட போர்க்களம் பத்ரு போர்க்களம். 300 பேரே கொண்ட ஒரு கூட்டம், பெரும் கூட்டத்தை அடித்து வீழ்த்த வேண்டும். அந்த கூட்டத்தில் எப்படியாவது இதெல்லாம் சின்ன விஷயம் வாப்பா என்று சேர்த்துக்கலையே. அப்போ இதை நாம் உள்ளத்தில் உணர்ந்தவர்களாக வாக்குறுதியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்றோம்? இந்த காணத்தூர்ல நடந்த சம்பவத்தை மறக்க முடியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திடலை பார்த்து திடல் தொழுகைன்னு ஒன்று நடத்துறோம். எத்தனை காலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்? இயக்க வேறுபாடுகள், கட்சி வேறுபாடு அதெல்லாம் விட்டுருவோங்க. எத்தனை காலமாக நாம் இந்த திடல் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றோம்? காலங்காலமாக கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக திடல் தொழுகை டிஎன்டிஜே அப்படின்னா சுனாமி மண்டபம் தான். அப்போ சில காலங்களாக ஒரு 2 வருடங்களாக நிகழ்வு மாறுது. எங்க நடத்துறோமோ அங்கேயே இன்னொரு கூட்டம் வந்து நடத்துது. இப்போ முதல்ல தெரியாம நடத்திட்டாங்கப்பா என்று விட்டாச்சு. இந்த தடவை அந்த குழப்பம். நாம் எதுக்காக யோசிக்கிறோம்? மக்கள் குழம்பிடக்கூடாது. என்ன குழம்பிடக்கூடாது? எங்கு தொழுதாலும் தொழுகை தானே, அது கிடையாது. நம்ம பெருமைக்காக தொழுகை நடத்துறோமா? சுன்ன ஜமாத்து அங்க நடத்துறோம், நாங்க எங்க நடத்துறோம்? பெருமைக்கா? இல்ல. நீங்கள் நபி வழியை பேணுவதில்லை. ஒரு பெருநாளில் கூட நீங்கள் நபி வழியை பேணுவதில்லை. தக்பீர்களை நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்று சொல்வதில்லை. அல்லாஹ்வை பெருமைப்படுத்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒரு வாசகமாக பாட்டாக பாடுறீங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கவில்லை. ஆகையால் நாங்கள் தனியாக நடத்துறோம் அப்படின்றது ஒரு குறிக்கோள் இருக்குல்ல. நாம் அந்த குறிக்கோளுக்காக நடத்துகிறோம். அப்ப வரக்கூடியவர்களும் குறிக்கோள் இருக்கலாம், அதை பத்தி நம்ம நுழையலாம். அவங்களும் கூட இது போன்ற தக்பீர்கள்லாம் சொன்னதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் அது குழப்பம் வருங்க, வேணாங்க என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த குணம் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்றோம். வாக்குறுதியை முஸ்லீம் கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டும். கொடுத்திருப்போமே, நடந்திருக்க கூடாது என்று சரி, இடம் கிடைக்கல, வேற இடம் கிடைக்கல, 11 மணி ஆகட்டும் 11:30 மணி ஆகட்டும், அவங்கள்ட்ட சந்திச்சு பேசணும். நம்ம யார் வந்து பேசினாங்களோ அவங்கள சந்திச்சு, பாய் இந்த மாதிரி இடம் கிடைக்கல பாய், இந்த ஒரு தடவை இங்க நடத்திக்கிறோம் பாய்ட்டு கேட்கல. காலையில வந்து நிர்வாகிகள் பார்க்குறாங்க, அதிர்ச்சி. ஏன்னா குழப்பத்துக்கே பண்றாங்களே இப்படி. ஏன் நம்மலாம் இது ஒரு ஜும்மா மேடையில விளக்க வேண்டியது இருக்கு? நம்ம மத்தியிலே புரிதல் இல்லை. என்ன புரிதல் இல்லை? என்ன பாய் நீங்க ஈகோ பார்க்குறீங்க? நமக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நபி வழியின்படி தான் நான் நடத்துகிறேன் என்று நடத்தி காட்டட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நடத்தல, பெருமைக்கு நடத்துறோம், லேபிளுக்கு நடத்துறோம், கூட்டத்தை காட்ட நடத்துறோம், நாங்களும் என்று ஒரு இயக்கம் என்று சொல்வதற்காக நடத்துறோம். நடத்தினா நடத்திட்டு போங்க, வேற எங்கேயாவது போய் போங்க. திமுகக்குள்ளாரே வாக்குறுதியை காப்பாத்திக்கிறாங்க. திமுக திருமணை கூட்டம் நடத்துன்னு வைங்களேன், அதே இடத்துல வந்து அதிமுக நடத்துமா? பா நீ அடுத்த வாரம் நடத்து போ, நீ அங்க நடத்திப்போ. அப்படிப்பட்ட புரிதல் கூட நம்ம மத்தியில் இல்லையா? அந்த அளவிற்கு கூட வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அதே இடத்தில் அதே நேரத்தில் நடத்த என்ன நிர்பந்தம் வந்தது தெரியல. என்ன வேணா இருக்கலாம், ஆனால் இதில் புதைந்திருக்கக்கூடிய குணம் என வாக்கை கொடுத்து அந்த வாக்கை மீறி இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மில் வந்துவிடக்கூடாது. எப்படி நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லி காட்டுறானோ அதே போன்று பாருங்க. நான் முஸ்லீம் தானே பாய், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் கால நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி கூறுகிறோம் என்று சொல்வதை போன்றுதான் வருவாங்க. எல்லாம் முஸ்லீம் தானே பாய், ஒண்ணுக்கு பாய், பார்த்துக்கலாம் பாய் என்று வந்துட்டு எப்படி பிரிகிறாங்க? ஒண்ணுக்கு தான் பாய், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பாய், நாங்க ரொம்ப காலமா இங்க நடத்துறோம் பாய், நீங்க அங்க நடத்திக்கோங்க பாய்னா அங்கே வந்து பிரச்சனைக்கான அந்த வித்தை இடுகிறார்கள். இது போன்ற நிகழ்வு இனிமேல் நடக்காமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் 2 மாதங்கள் அடுத்த பெருநாள் வர வைக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நம்முடைய உள்ளத்தில் நிறுத்த வேண்டியது என்ன? இந்த முனாஃபிக்கினுடைய குணம் இருக்கக்கூடாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். தகவலை பரப்புவதில், ரகசியம் பேணுவதில், வாக்குறுதியை காப்பாற்றுவதில் அனைத்திலும் சீராக இருக்க வேண்டும். அப்படி சீராக இல்லை என்றால் ஒரு முனாஃபிக்காக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நீசது. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம்
வெறுப்புக்குரிய மாயபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த முனாஃபிக்தனம் இல்லாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை பார்த்தோம். அதனுடைய ஒரு மிக முக்கியமான தொடர்ச்சி என்னவென்றால், மூமின்களுடைய மிக முக்கியமான குணம் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேண வேண்டும் என்பதுதான். இந்த தகவல் என்பது ஒரு அமானிதம், ரகசியம் என்பது ஒரு அமானிதம், வாக்குறுதி என்பது ஒரு அமானிதம். இதையெல்லாம் பேணுவது நம்மை வெற்றியாளர்களாக ஆக்கும். கத் அஃப்லஹல் மூமினூன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய குணாதிசயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கின்றான், அவர்கள் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணிக் கொள்வார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய குணம், சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய குணம் இந்த அமானிதங்களை பேணிக் கொள்வது. தகவலாக இருக்கட்டும், ரகசியமாக இருக்கட்டும், வாக்குறுதியாக இருக்கட்டும், அதை பேணி நடக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை நிறைவு கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.